தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு குறித்து இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறார் விஜய். விக்கிரவாண்டியில் நடைபெறவிருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு குறித்து இன்னும் சற்று நேரத்தில் அறிவிப்பானது வெளியாக இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் செந்தில் ராஜா. வணக்கம் செந்தில் ராஜா, இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநாடு வரும் 23ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே இருக்கக்கூடிய வி சாலை என்ற இடத்தில் நடைபெற இருக்கிறது. இதற்காக சுமார் பார்க்கிங் மற்றும் அந்த மாநாடு வசதிகள் என அனைத்திற்கும் தேவையான ஒரு 155 ஏக்கர் இடத்தை அவர்கள் ஒப்பந்தம் செய்திருந்தார்கள். குறிப்பாக மாநாடு நடத்தும் இடத்திற்கு 82 ஏக்கரும் பார்க்கிங் வசதிக்காக மீதம் இருக்கக்கூடிய நிலத்தையும் அவர்கள் ஒப்பந்தம் செய்திருந்தார்கள். இந்த இடத்தில் நாங்கள் வரும் 23ஆம் தேதி நாங்கள் மாநாடை நடத்த இருக்கிறோம். இதற்கு அனுமதி வேண்டும் என அரசு துறைகள் அனுமதி கேட்டிருந்தார்கள். குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், எஸ்பி அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் அந்த கடிதம் வழங்கப்பட்டிருந்தது. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலைவர் விஜயோடைய அந்த அறிவுறுத்தலின்படி நேரில் சென்று அந்த அனுமதி கடிதம் கேட்டு அந்த கோரிக்கை கடிதத்தை வைத்திருந்தார். அதற்கு பிறகு சில விஷயங்களை 21 கேள்விகளை காவல்துறை கட்சிக்கு எழுப்பியிருந்தது. அதாவது தாவேகா கட்சிக்கு எழுப்பியிருந்தார்கள். அதற்கான பதிலை 2 நாட்களுக்கு முன்பு அந்த கட்சி வழங்கி இருந்தது. குறிப்பாக 6ஆம் தேதி விழுப்புரம் சென்று அந்த எஸ்பி அலுவலகத்தில் அந்த கடிதமானது வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அனுமதி கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு சூழல் ஏற்பட்டு வந்தது. குறிப்பாக அந்த கட்சி தொண்டர்கள் மத்தியில் இருந்து வந்தது என்று கூறலாம். ஏனென்றால் வரும் 23ஆம் தேதி மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரை அனுமதி கிடைக்கவில்லை. கண்டிப்பாக நடக்குமா என்றெல்லாம் யோகங்கள் எழுப்பி வந்தது. இந்த நிலையில் தான் நேற்று அந்த கட்சியின் சார்பில் நிர்வாகிகளுக்கு, மாவட்ட நிர்வாகிகள், தொண்டர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது என்னவென்றால், நாளை காலை 11 மணி அளவில் முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகிறது. அதற்கு தயாராக இருங்கள் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இது குறித்த தகவல் நம்மளுக்கு கிடைத்தது. அதன்படிதான் நாளை மாநாடு குறித்த அறிவிப்பை வெளியிடுகிறார்கள் என்ற அறிவிப்பை நாம் கொடுத்திருந்தோம். இந்த நிலையில் தான் தற்போது காவல்துறையும் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது தாவேகா தரப்பில் இந்த கட்சி மாநாடு நடத்துவதற்கான அனுமதி கேட்டிருந்தார்கள். அதற்கான அனுமதியை தற்போது காவல்துறை வழங்கி இருக்கிறது. கட்சியுடைய அந்த மாநாடு நடைபெறுவதற்கு இன்னும் 15 நாட்கள் தான் இருக்கிறது. எனவே தற்போது இந்த காவல்துறை அனுமதி வழங்கி இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக அந்த நிலம் சீரமைப்பு மற்றும் பந்தல் அமைத்தல், மேடை அமைத்தல் உள்ளிட்ட பணிகளை அவர்கள் தொடங்க இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 50,000 பேர் வருவார்கள் என்று அந்த கட்சியின் சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய, காவல்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விளக்க கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 50,000 இருக்கைகள் அங்கு நாங்கள் போட போகிறோம், பார்க்கிங் வசதி இதெல்லாம் செய்திருக்கிறோம், கழிப்பறை வசதி செய்திருக்கிறோம், உணவு வசதி இப்படி எல்லாம் செய்ய போகிறோம் என்றெல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த மாநாட்டை நடத்துவதற்காக இந்த ஏற்பாடுகளை கவனிப்பதற்காக சில குழுக்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த தொண்டர்கள், பொதுமக்களை மாநாட்டுக்கு அழைத்து வருவதற்காக ஒவ்வொரு தொகுதி வாரியாக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு பொறுப்பாளர், அவர்கள் கீழ் 5 நபர்கள், அவர்களுக்கு கீழ் 5 பொறுப்பாளர்கள் என மொத்தம் 6 பேர் ஒரு தொகுதிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தொகுதியில் இருந்தும் 10 வாகனங்கள் மூலமாக அந்த மக்கள் இங்க அழைத்து வரப்பட இருக்கிறார்கள். இதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தான் தாவேகா கட்சியுடைய தலைவரான விஜய் இன்று காலை 11 மணி அளவில் ஒரு அறிவிப்பை வெளியிட இருக்கிறார். இந்த கட்சி பதிவு மற்றும் இந்த மாநாடு நடத்துவது தொடர்பாக அந்த தேதியை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறார். ஏனென்றால் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அனுமதி கடிதம் கேட்டு எஸ்பி அலுவலகத்தில் அந்த கோரிக்கை கடிதம் கொடுத்தபோது கூட கேட்டபோது இந்த தேதியை தலைவர் விஜய் தான் அறிவிப்பார் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் அவர் எப்போது அறிவிக்கப் போகிறார் என்ற ஒரு கேள்வி இருந்து வந்தது. அனுமதி கிடைத்த பிறகு அந்த அறிவிப்பை அவர் அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவார் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தான் தற்போது அதுக்கான அந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது காவல்துறை சார்பில். இன்று அவர் இன்னும் 1 மணி நேரத்திற்குள்ளாக அந்த அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவதற்கான வாய்ப்புள்ளது. மோனிஷா, களத்திலிருந்து விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி செந்தில் ராஜா.